ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கிரிப்டோ இன்ஃபோ தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசெண்டாக மார்க்கெட் கண்டிஷன் சரியில்லை தான். மார்க்கெட் கண்டிஷன் சரியில்லாததுனால நிறைய பேர் கிரிப்டோவில் என்ன பண்ணுறது அப்படின்றதே தெரியாமல் இருக்கீங்க. நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ என்ன பண்ணுறதுனே தெரில. நிறைய முன்னாடிலாம் ஏர் ட்ராப் கவர் பண்ணுவீங்க, அதுவும் பண்ண மாட்டீங்க. புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குன்னு சொல்லுவீங்க, எதுவுமே சொல்ல மாட்டீங்க. ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தால் கொடுங்க அப்படின்ற மாதிரி நான் ரீசெண்டாக நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் இருக்கேன் கிரிப்டோவில். இப்போ ட்ரெண்டில் ப்ரெடிக்ஷன் மார்க்கெட்டும் இந்த மெட்டியோரா டிஎல்எம்எம் அப்படின்ற கான்செப்டும் தான் கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இந்த மெட்டியோரா டிஎல்எம்எம் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரெடிக்ஷன் மார்க்கெட் 50-50 தான். ஓகேவா? நீங்கள் ஹெட் ஆர் டெய்லா அப்படின்றதுல ஹெட் ஆர் டெய்லா ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. பட் ஆனால் இந்த மெட்டியோரா டிஎல்எம்எம் உங்களுக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அதை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதில் நிறையா ஸ்டடி பண்ணதில் எனக்கு ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ், ஒரு சில ஐடியாஸ், அதில் எப்படி ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சு. அது என்னென்ன பண்ணுறேன், நான் எப்படி பண்ணுறேன், அது எப்படி உங்களுக்கும் பண்ணணும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். இதை பார்த்தீங்க அப்படின்னா மெட்டியோரா டிஎல்எம்எம்ல என்னென்னலாம் பண்ணால் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும், அதில் என்னென்னலாம் ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருப்பேன். அதை தாண்டி நம்மளும் மெட்டியோரா டிஎல்எம்எம்க்குன்னு தனியாக ஒரு எலைட் சேனலும் வச்சுருக்கோம். அதில் எப்படி சேரணும், அதில் சேர்ந்தால் உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை டேப் பண்ணி ஆல் அப்படின்றத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய கிரிப்டோ ரிலேட்டட் கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். லேட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மெட்டியோரா டிஎல்எம்எம் அப்படின்றது என்னன்றதை உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் 2 மெத்தட் இருக்குது, டிஎல்எம்எம், டிஐஎம்எம் அப்படின்ற மாதிரி. இந்த டிஎல்எம்எம் அப்படின்றத நம்ம பண்ண போகிறோம். டிஐஎம்எம் நான் என்னன்றதை சொல்கிறேன், அது பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் விருப்பம். டிஎல்எம்எம் வேறு ஒன்றும் கிடையாது, சொலோனா எக்கோ சிஸ்டமில் இது ஒரு பிளாட்ஃபார்ம் மெட்டியோரா. இது நான் ஆல்ரெடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். பழைய சேனல் டெர்மினேட் ஆனதுனால அதை ரெக்கவர் பண்ண முடியல. இதில் கம்ப்ளீட்டாக மறுபடியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிடுறேன். இதோட லிங்க்கும் கொடுத்துட்றேன். இது எந்த ஒரு ரெஃபரலும் கிடையாது, டேரக்ட் லிங்க் மட்டும் தான். ஸோ அதனால் அதோட லிங்க் நம்ம டெலகிராம்லேயும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. டெலகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட் இன்ஸ்டண்ட்டாக நாங்கள் தான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ இந்த மெட்டியோரா பிளாட்ஃபார்ம் உள்ளே வந்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சொலோனா எக்கோ சிஸ்டமில் ரன் ஆகிட்டு இருக்கிற டோக்கன்ஸ், அதில் சொலோனா எக்கோ சிஸ்டமில் இருக்கிற ஆல்ட் காயின் இல்லை மீம் காயின், இந்த 2 டோக்கனில் நம்ம டேரெக்டாக லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ண போகிறோம். அந்த லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறது மூலமாக ஒரு ஃபீஸ் ஜென்ரேட் ஆகும். அதாவது அங்கே ட்ரேட் நடக்குதுல சொலோனா எக்கோ சிஸ்டமில், அந்த ட்ரேட் நடக்கிறதுக்கு ஒரு ஃபீஸ் ஜென்ரேட் ஆகுதுல, அந்த ஃபீஸில் சர்டைன் பர்சன்டேஜ் நமக்கு ஷேராக கொடுப்பாங்க. அது மூலமாக ப்ராஃபிட் பார்க்க போகிறோம். இன்னொன்று இந்த மெட்டியோரா டிஎல்எம் இப்போ ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றதுனால நிறைய இன்ஃப்ளூயன்சர்லேருந்து கேஓஎல்லேருந்து பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் வரைக்குமே இதை வச்சு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து நம்மளும் ப்ளே பண்ணோம் அப்படின்னா நம்மளும் இதிலேருந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இதில் இயர்லியாக உள்ளே வந்திருக்கேன். இதில் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற சொல்லிடுறேன். ஓப்பன் பண்ண உடனே உங்கள் வேலெட்டை கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? என்னோட வேலெட்டை கனெக்ட் பண்ணிட்டு கனெக்ட் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா டாப் பர்ஃபார்மர், ட்ரெண்டிங், நியூ டோக்கன் இது மாதிரிலாம் இருக்கும். இதை நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய என் நம்பர் ஆஃப் டோக்கன்ஸ் இருக்குது. ஓகே, தௌசண்ட்ஸ் ஆஃப் டோக்கன், 10,000s ஆஃப் டோக்கன் இருக்குது. இதில் எப்படி நம்ம காயினை சூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை சொல்லிடுறேன். இப்போ நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு இந்த டாப் பர்ஃபார்மரில் இந்த யூஎஸ்ஓஆர் சோல் அப்படின்ற பேர் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை ஓப்பன் பண்ண உடனே டோட்டல் வேல்யூ லாக் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது இந்த பூலில் அரௌண்ட் $17,000 லாக் ஆகிருக்கு. 24 hour ஃபீ பார் டிவிஎல் 11% இருக்குது. கீழே வந்தீங்க அப்படின்னா இதோட ஸ்கோர் முதற்கொண்டு இருக்கும், லிக்விடிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்றது இருக்கும், பின் ஸ்டெப் அப்படின்றது இருக்கும். பின் ஸ்டெப் அப்படின்னா என்னன்னா இப்போ நீங்கள் ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் சொல்கிறேன். ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா மேலே டேக் ப்ராஃபிட்னு வைப்பீங்க, கீழே ஸ்டாப் லாஸ்னு வைப்பீங்க. இது ரெண்டுத்துக்கும் ஒரு ஜோன் இருக்கும் தெரியுமா? அந்த ஜோன் தான் இந்த பின் ஸ்டெப். இது பின் ஸ்டெப் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டேக் ப்ராஃபிட் ஜோனும் ஸ்டாப் லாஸ் ஜோனும் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குன்னு அர்த்தம். இல்லை கம்மியாக வைக்கிறீங்க அப்படின்னா கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். பட் அதுக்குன்ட்டு ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொன்னேன்றதுக்காக அப்போ கீழே வந்தால் அது எனக்கு க்ளோஸ் ஆயிருமா ப்ரோ, லாஸ் ஆயிருமா ப்ரோ அப்படி கேட்காதீங்க. அவுட் ஆஃப் ரேஞ்ச் போயிடும். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக அந்த ஜோன் அப்படின்றத காட்டுறதுக்காக சொன்னேன். ஸோ பின் ஸ்டெப் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கம்மி ஜோனில் ட்ரேட் ஆகிற டோக்கன், அதாவது ரொம்ப ஃப்ளக்சுவேஷன் இல்லாமல் ஒரே ஜோனில் ஜிக்ஸாக்காக ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்ல, அதை மாதிரி டோக்கனாக நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா பின் ஸ்டெப் கம்மியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃபீஸ் ஜென்ரேட் நிறையா இருக்கும். இல்லை மீம் காயினில் ட்ரேட் எடுக்கிறீங்க, இஷ்டத்துக்கு ஃப்ளக்சுவேட் ஆகுது, சடனாக பம்ப் ஆகுது, சடனாக டம்ப் ஆகுது அப்படின்ற டோக்கனா பின் ஸ்டெப் அதிகமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த ஜோன்லேயே உங்களோட டோக்கன் ட்ரேட் ஆகும். ஓகேவா? இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. புரியல அப்படின்னா கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி மறுபடியும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஸ் ஃபீ. பேஸ் ஃபீ எல்லாமே 0.2லேருந்து 1 தான் எல்லா டோக்கனுக்குமே இருக்கும். 0.2ன்றது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டோக்கனுக்கு இருக்கும். 1ன்றது ரொம்ப ரேர் கேஸ், கிடச்சிச்சு அப்படின்னா லக்கு. இந்த டைனமிக் ஃபீலாம் நம்ம பார்க்கணுன்றது அவசியம் கிடையாது. டோட்டல் ட்ரேடிங் ஃபீ, டைனமிக் ஃபீ, மேக்ஸ் ஃபீ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ப்ரோட்டோகால் ஃபீ, அப்புறம் 24 hour ஃபீ. 24 hour ஃபீ அதாவது இந்த $90,000 லாக் ஆகிருக்குல்ல, இதில் மட்டும் ஃபீஸ் $2,000 ஜென்ரேட் ஆகிருக்கு. இது
24 ஹவர் ஃபீ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நிறையா இந்த பூலே ஃபீஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ அதிகமாக இருக்கிற பூலாக செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா இன்னும் நிறையா டீட்டெயில் இருக்கும். இங்கே வந்து நம்ம லிக்விடிட்டி கொடுத்துருக்கோமா அப்படின்றது இருக்கும், ஃபீ ஏர்ன் பண்ண மாட்டேன் இருக்கும். நம்ம இன்னும் எதுவுமே பண்ணலை. கீழே யுவர் பொசிஷன், ஆட் பொசிஷன், க்ளோஸ்டு பொசிஷன், இன்னும் சைடில் வந்தீங்கன்னா ஸ்வாப். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து இப்போ யூஎஸ்டிசியாக இருக்குது இல்லை சோலாக இருக்குது, அதை ஸ்வாப் பண்ணால் தான் இந்த டோக்கன் வாங்க முடியும் அப்படின்னா இதுலேயே நீங்கள் ஸ்வாப் பண்ணிக்கலாம். பட் என்னோட சஜஷன் இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி ஸ்வாப் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு $100 ஸ்வாப் பண்ணுறீங்க அப்படின்னா $5 to $6 வந்து பிளாட்ஃபார்ம் ஃபீயே போயிடுது. ஸோ தேவையில்லாமல் லாஸ் பண்ணாதீங்க. டைட்டன் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, அதுக்கான லிங்கையும் வந்து நான் டெலிகிராமில் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி ஸ்வாப் பண்ணுங்கள். அதாவது இப்போ இந்த டோக்கனில் தான் ட்ரேட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டோக்கனுக்கான கான்ட்ராக்ட் அட்ரஸ் இருக்கும். அதை காப்பி பண்ணிக்கிட்டு டைட்டன் எக்ஸ்சேஞ்சோட லிங்க் இருக்குல்ல, அதை வந்து இன்னொரு டேப் நியூ டேபுன்ட்டு கொடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போய் ஸ்வாப் பண்ணி சோலை கொடுத்து ஸ்வாப் பண்ணிங்க அப்படின்னா $100 பண்ணிங்க அப்படின்னா $99 உங்களுக்கு வந்து ஸ்வாப் ஆகும். அதே இதில் பண்ணிங்க அப்படின்னா 95, 94 இதை மாதிரி கிட்டத்தட்ட $6 to $7 கிட்ட உங்களுக்கு லாஸ் ஆயிரும். ஸோ அதனால் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள், இதில் பண்ணலாமா அதில் பண்ணலாமாட்டு. இப்போ நம்ம காயினை செலக்ட் பண்ணிட்டோம், அந்த டோக்கனை ஸ்வாப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இதில் வந்து லிக்விடிட்டி ஆட் பண்ணோம். ஆட் லிக்விடிட்டி அப்படின்றது கொடுத்தீங்கன்னா மொத்தம் 3 வாலடைல் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸ்பாட், கர்வ், பிட் ஆஸ்க் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதில் வந்து 2 மெத்தடில் நீங்கள் வந்து மெட்டியோரா டிஎல்எம்எம்மில் வந்து லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணலாம். ஒன்று ஒன் சைடட் இல்லைன்னா டபுள் சைடட். ஒன் சைடட் அப்படின்னா நீங்கள் வந்து டோக்கன் வந்து ரொம்ப பாட்டமில் பை பண்ணிட்டீங்க, மேலே தான் போகுது அப்படின்னா வந்து ஃபுல்லாக உங்கள்கிட்ட இருக்கிற என்டையர் மணிக்கும் வந்து ஒன் சைடடாக வந்து அந்த டோக்கனை வாங்கிக்கிட்டு மேலே போகுதுன்னு லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணலாம். இல்லை மேலேயும் போகலாம் கீழேயும் போகலாம், ஆனால் போனால் எனக்கு ஃபீஸ் ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னா இது 50%, அது 50%. $50 அந்த டோக்கன், $50 சோல் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணணும். அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு போத் சைடு வின் அப்படின்ற மாதிரி. பட் மேலே மட்டுமே போயிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு 50% தான் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இதில் வந்து எதுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு கீழே வாலடைல் ஸ்ட்ராட்டஜியில் ஸ்பாட்டு, கர்வ், பிட் ஆஸ்க்னு இருக்கும். இப்போ ஸ்பாட் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கேல் மாதிரி வரும். இப்போ நம்பர் ஆஃப் பின், அதாவது வந்து என்கிட்ட வந்து இப்போ அமௌண்ட் இந்த வேலெட்டில் இல்லை, வேலெட்டில் இப்போ அமௌண்ட் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு $50 சோல் வச்சுருக்கேன், இல்லை $50 யூஎஸ் வார் வச்சுருக்கேன்னா அதை கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல வந்து லிக்விடிட்டி ஜோன் வந்து காட்டும். இதை வந்து நீங்கள் ஸ்லைட் பண்ணுறது மூலமாக உங்களோட லிக்விடிட்டி இண்டெக்ஸ் வந்து அதிகப்படுத்திக்கலாம், கம்மிப்படுத்திக்கலாம். கம்மியாக வச்சிங்க அப்படின்னா இப்போ நான் இதுலேருந்து இது வரைக்கும் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு கீழே இருக்கிறது தான் அது டோக்கனோட ப்ரைஸ், கரண்ட் ப்ரைஸ். அதாவது 0.000134 இருந்து 0.00014 இந்த ப்ரைஸ்லேருந்து 4% பம்ப் அண்ட் டம்ப் நடந்தால் மட்டும்தான் எனக்கு ஃபீஸ் ஜென்ரேட் ஆகும். இல்லை இது அதை விட போயிடும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, 14% டிஃப்ரென்ஸில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஃபீஸ் ஜென்ரேட் ஆகும். இதுதான் கான்செப்ட். ஸோ இதை செட் பண்ணிவிட்டு ஆட் லிக்விடிட்டி அப்படின்றத கொடுக்கணும். இதுக்கு வந்து 0.057 சோல் வந்து நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணணும். இது வந்து ரீஃபண்டபிள் ஃபீ. மறுபடியும் நீங்கள் பொசிஷனை க்ளோஸ் பண்ணும்போது ஃபீயை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா, இதுதான் கான்செப்ட். இப்போ ஸ்பாட்டு, கர்வ், பிட் ஆஸ்க்னு இருக்கேன். இதில் நான் எதை செலக்ட் பண்ணுறது அப்படின்னா வந்து ஸ்பாட் அப்படின்னா இப்போ நீங்கள் $100 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல வந்து இத்தனை பின் இருக்கா இங்கே வந்து காட்டும். இப்போ எனக்கு பேலன்ஸ் இல்லைன்னு காட்டல, இந்த இடத்துல பின் இருக்கும். இப்போ இந்த இடத்துல மொத்தம் 70 பின், $100 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 100/70 பின் அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணி ஒவ்வொரு பின்லேயும் வந்து உங்களோட அமௌண்ட், அதாவது நீங்கள் போட்ட $100 ஸ்ப்ளிட் ஆகி கிடைக்கும். அப்படி வந்து ஈக்குவலாக ஸ்ப்ளிட் ஆச்சுன்னா அது ஸ்பாட். கர்வ் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இனிஷியலாக அதிகமாக வந்து பர்சன்டேஜ் கிடைக்கும், போக போக கம்மியாக கிடைக்கும். அது நல்லா வால்டைலாகி பம்ப் ஆகுது அப்படின்னா போக போக கம்மியாக கிடைக்கும். பிட் ஆஸ்க் அப்படின்றது மீம் காயின் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப வால்டைலாக இருக்குது அப்படின்னா போக போக உங்களுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர் அதிகமாக கிடைக்கிறது பிட் ஆஸ்க். ஸோ நீங்கள் என்ன காயினில் வந்து செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத வச்சு தான் இந்த இடத்துல ஸ்பாட்டு, கர்வ், பிட் ஆஸ்க் அப்படின்றத செலக்ட் பண்ணணும். இதை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க. செலக்ட் பண்ணிட்டு ஆட் லிக்விடிட்டின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஜோன் இருக்குல்ல, இந்த ஜோனில் ட்ரேட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு ஃபீஸும் ஜென்ரேட் ஆகும். அதை தாண்டி அந்த டோக்கன் பம்ப் ஆகுது அப்படின்னா பிஎன்எல்லையும் வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். எப்படா இதெல்லாம் சொல்கிற அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். நம்ம குரூப்பை ஆல்ரெடி நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 15 to 20 டேஸ்க்கு மேலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதை பற்றி தான் நான் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா, நானே நிறையா ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன், நிறைய காலும் நான் கொடுத்தேன். எத்தனை பேர் எடுத்தீங்கன்றது எனக்கு தெரியல, ஏன்னா எனக்கு யாரும் வந்து ஷேர் பண்ணல. அதாவது ஃப்ரீயாக எடுத்தவங்க யாரும் எனக்கு வந்து ஷேர் பண்ணலை. இப்போ இந்த டீட்டெயில் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. இதில் எப்படி ப்ரோ இப்போ காயினை செலக்ட் பண்ணுறது அப்படின்றது நெக்ஸ்ட்டு டவுட்டு வரும். ஓகேவா, இப்போ இந்த காயின் செலக்ட் பண்ணுறதுக்கு வருவோம். ஒன்று நீங்கள் இந்த மெட்டியோராலேயே வந்து இந்த டிஸ்கவர் அப்படின்றதுல பார்த்தீங்க அப்படின்னா டாப் பர்ஃபார்மர்னு இருக்கும், ட்ரெண்டிங்னு இருக்கும், நியூ டோக்கன் இருக்கும். நியூ டோக்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக மெட்டியோரல் ஆட் ஆயிருக்கு. ஸோ அதில் வந்து நல்ல டோக்கனாக பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். இல்லை ட்ரெண்டிங் அப்படின்னா நிறையா பேர் ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. டாப் பர்ஃபார்மர்னால் நிறையா ஃபீஸ் ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்க டோக்கன். பட் இது எல்லாமே ஆல்ரெடி வந்து
ட்ரெண்டிங்கும் டாப் பர்ஃபார்மரும் நிறைய பேர் உள்ளே போயிருந்திருப்பாங்க. அண்டர் ரேட்டட் டோக்கன் செலக்ட் பண்ணணும்னா நம்ம நியூ டோக்கன் செக்ஷனில் தான் செலக்ட் பண்ணணும். நியூ டோக்கன் செக்ஷனில் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அங்கே ஒரு ரிஸ்க் இருக்குது. இன்கேஸ் ரக் ஆயிடுச்சு அப்படின்னா புது டோக்கன் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ரிஸ்க் இருக்குது. அதுலேயும் எப்படி ஃபில்ட்ரு பண்ணுறது அப்படின்ற உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 2-3 பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதையும் நானே வந்து உங்களுக்கு வந்து லிங்க் தரேன். ரக் செக் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது, பபுள் மேப் அப்படின்ற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இப்போ ரக் செக் அப்படின்றது போட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த ரக் செக் அப்படின்றதுல வந்துட்டு அந்த டோக்கனோட கான்ட்ராக்ட் அட்ரஸ் எடுத்துக்கணும். இந்த நியூ டோக்கன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டோக்கன் இருக்கா. இப்போ இந்த ஏஷியன் ஒரு டோக்கன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் இதெல்லாம் ட்ரேட் எடுக்கல, உடனே அதில் போய் பண்ணாதீங்க. ஸோ இதில் செலக்ட் பண்ணிட்டு இதை காப்பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கூட அங்கேயே கூட இருக்குது. நீங்கள் டேரெக்டாக கூட ஓப்பன் பண்ணலாம் ரக் செக் பபுள் மேப். ஸோ இந்த பபுள் மேப்னு கொடுத்தீங்கன்னா பபுள் மேப் ஓப்பன் ஆகும், ரக் செக்னு கொடுத்தீங்கன்னா ரக் செக் ஓப்பன் ஆகும். நான் இதில் பபுள் மேப்பை கொடுத்துட்டு நான் அங்கே வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருந்தேன் ரக் செக், அங்கே போயிட்டு வந்து இதில் வந்து கான்ட்ராக்ட் அட்ரஸை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே செக் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து லோட் ஆகிட்டு இதோட டீட்டெயில் எல்லாமே வந்துடும். ரிஸ்க் அனாலிசிஸ் கம்மியாக இருக்குது, குட். அதே மாதிரி வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்பி வந்து 91% லாக் பண்ணிட்டாங்க. டாப் ஹோல்டர் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து யார் யார்கிட்டலாம் எவ்வளோ ஷேர் இருக்குது எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்துடும். இன்சைட் நெட்வொர்க் எது இதெல்லாம் இருக்குது அதை கூட செக் பண்ணலாம். இன்சைட் அதாவது இன்சைட் நெட்வொர்க்னால் க்ரியேட்டரே வந்து வேறு வேலெட்டில் வந்து ஹோல்டு பண்ணுறது. பார்த்தீங்க அப்படின்னா வெப் மாதிரி காட்டுது பாருங்கள், இவ்வளோ இது ஹோல்டு பண்ணுறாங்க. இருந்தாலும் வந்து குட்டுன்னு காட்டுது அப்படின்னா வந்துட்டு அதை தாண்டி ஏதாவது இருக்கலாம். ஸோ அதனால் அப்படி காட்டுது. நெக்ஸ்ட் அந்த பபுள் மேப் அப்படின்றதுலையும் போய் செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு அந்த டோக்கனில் ட்ரேட் எடுக்கலான்னா அந்த டோக்கனோட கான்ட்ராக்ட் அட்ரஸ் எடுத்துக்கிட்டு டைட்டன் எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு அதை ஸ்வாப் பண்ணி அதுக்கப்புறம் மெட்டீரியல் அக்கௌண்ட் வந்து போட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதுதான் வந்து அதோட பபுள் மேப். பபுள் மேப் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ கிளம்ஸியாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான டோக்கன் தான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 3% சப்ளை ஹோல்டு பண்ணிகிட்ருக்கான். அதோட வேல்யூ $30,000. ஈவன் பாருங்கள் மறுபடியும் இது ஒரு 3%. இது மாதிரி வந்து பெரிய பெரிய பபுள்லேயே 3% இருக்குது. 35,000. இன்னொன்று இந்த இன்டர்லிங்கில் இருக்குல்ல அந்த வேலெட்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அமௌண்ட் இருக்கும் போல். இது பாருங்கள் இது 25,000. ஸோ நம்ம உள்ளே போன நேரம் இவங்க எல்லாம் அடிச்சு விட்டாங்கன்னா வந்து நம்ம மணி லாஸ் ஆகும். ஸோ இதை மாதிரி டோக்கன்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இது எல்லாம் கரெக்டாக இருக்குது, நல்லா போகுது அப்படின்னா அந்த டோக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து மீம் காயின் ட்ரேடுக்கு. இல்லை எனக்கு ரொம்ப ரிஸ்க்லாம் வேணாம் ப்ரோ, எனக்கு டெய்லி ஒரு 1% 2% கிடச்சா போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா இதுலேயே ஆல்ட் காயினும் இருக்குது. அதாவது சொலானா USDC, ஹைப் USDC, இல்லை BTCயில் ட்ரேட் எடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் BTCயில் எடுக்கலாம். ஸோ இதில் எல்லா விதமான டோக்கனும் இருக்கும். அதில் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபீஸ் கம்மியாக ஜென்ரேட் ஆனாலும் போதும். என்கிட்ட ஒரு $10,000 இருக்குது, டெய்லி எனக்கு ஒரு $100 $200 வந்தால் போதும் ப்ரோ, என் கேபிட்டல் ஆனால் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம். பெரிய கேபிட்டல் இருக்குது, எதுவும் கைடு வேணும் அப்படின்னா எனக்கு DM பண்ணுங்கள். நான் வந்து எப்படி வந்து உங்களோட லிக்விடிட்டி ஆட் பண்ணணும் அப்படின்றது கூட கைட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இதுதான் இதில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ். இப்போ நம்ம கதைக்கு வருவோம். இதில் நீ ஏதோ சேனல் வச்சுருக்கேன்னு சொன்னிடா, அதில் என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. நம்மள்கிட்ட வந்து CIT சார்ட் அனலைசர் அப்படின்ற நம்மளோட ஓன் வெப்சைட் இருக்குது. அது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதை பற்றி தெரியாதவங்களுக்கும் வந்து ஒரு சின்ன ஓவர் தரேன். இது என்ன அப்படின்னா வந்து இது வந்து ஒரு AI அனலைசர் டூல் நம்ம வச்சுருக்கோம். என்ன அப்படின்னா வந்து நம்மளோட AI அனலைசர் டூலில் வந்து நீங்கள் ட்ரேடிங் வியூவில் நீங்கள் எடுக்கிற ட்ரேடோட சார்ட்டை வந்து அப்லோட் பண்ணி ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே சப்போர்ட் இருக்குது, ரெசிஸ்டன்ட் இருக்குது, ப்ளஸ் வந்து உங்களோட என்ட்ரி எக்ஸிட் வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துரும் ஆட்டோமேட்டடாகவே. ஸோ அதுக்கான ஒரு டூல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த நம்ம வெப்சைட் செக் பண்ணி பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும். இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு ஒரு ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நம்ம 4 பிளான் இப்போதைக்கு வச்சுருக்கோம். ஃப்ரீ அக்சஸ்னால் வந்து உங்களுக்கு 3 கிரெடிட் இருக்கும். அந்த 3 கிரெடிட்டை யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த CIT சார்ட் அனலைசரை. பேசிக் வெர்ஷன் வந்து $10 ஒரு மாதத்துக்கு 100 கிரெடிட்ஸ் கொடுத்துருவோம். 100 கிரெடிட்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனலைசர் கொடுத்துருவோம். அதுக்கப்புறமேட்டு கம்யூனிட்டி ஆக்சஸ் இருக்கும். ட்ரெண்டிங் பபுள் டோக்கன் ஃபில்டர்னால் வந்து அதாவது 24 ஹவர்ஸில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற டோக்கனோட பபுள் ஃபில்டர், அந்த பபுள் ஃபில்டரோட ஆப்ஷனுமே வந்து உங்களுக்கு எனேபிள் ஆயிரும். அது மூலமாக டோக்கன் செலக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம். மாடரேட்டர் சப்போர்ட்னால் நம்ம டீம் வந்து உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ்னால் சப்போர்ட் பண்ணுவாங்க. CIT எலைட் அப்படின்றது தான் வந்து இந்த மெட்டியோரா வின்னிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த மெட்டியோரா வின்னிங் ஸ்ட்ராட்டஜியில் வந்து என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம குரூப்பில் சேர்ந்த உடனே வந்து உங்களுக்கு வந்து
வின் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜிக்கான பிடிஎஃப் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பிடிஎஃப் வந்து சும்மா ஜென்ரலாக காட்டுறேன். இதில் எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். ஓகேவா? இப்போ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வந்து என்னென்ன கண்டென்ட்ஸ்ன்ற மெட்டியோரா என்னன்றதுல இருந்து எப்படி பூல் பேஜ் கிரியேட் பண்ணணும், அதில் வந்து டிஎல்எம்எம்னா என்னன்றதை புரிஞ்சுக்கிறது வரைக்கும் வித் ஸ்க்ரீன்ஷாட்டோடய அப்லோட் பண்ணியிருப்போம். ஓகேவா? எல்லாத்தையும் நீங்கள் செக் கூட பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து பே பண்ணுற எல்லாருக்கும் வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு டிஎம்மில் அனுப்பிடுவோம். ஓகேவா? இதை நீங்கள் ஸ்டடி பண்ணாலே மெட்டியோரா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். இது பார்த்தும் எனக்கு புரியல ப்ரோ, நான் பே பண்ணிட்டேன், உங்கள்கிட்ட வாங்கிட்டேன், இது பார்த்தும் எனக்கு புரியல அப்படின்னா டேரெக்டாக 1-on-1 என்கிட்டயே நீங்கள் பேசி வந்து உங்களுக்கு வந்து இருக்கிற டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். இல்லை நான் உங்களுக்கு வந்து கூகுள் மீட்டில் கூட வந்து கனெக்ட் பண்ணி உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுவேன். செகண்டு. தேர்டு பாயிண்ட் வந்து இது பே பண்ணுறதுக்கு வந்து $10 பே பண்ணால் உங்களுக்கு 100 கிரெடிட்ஸ் தான் கிடைக்கும். அதாவது ஸ்க்ரீன்ஷாட் அனலைசருக்கு. இதில் வந்து பே பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து 500 ஸ்க்ரீன்ஷாட் அனலைசர் கிடச்சிடும். இந்த மெட்டியோரா டிஎல்எம்எம் இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனலைசர்லேயும் வந்து ஒரு 500 கிடச்சிரும். இதை தாண்டி வந்து மெட்டியோராக்காக ட்ரேடிங் சிக்னல்ஸ் நான் டெய்லி எடுக்கிறேன்ல ட்ரேட், அதுக்கான சிக்னல்ஸையும் வந்து நான் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன் அந்த குரூப்பில். ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து டெய்லி நான் 1 or 2 ட்ரேட் தான் எடுப்பேன். ஒரு சில நேரம் மார்க்கெட் சரியில்லைனா எடுக்க மாட்டேன். அப்போ நான் பே பண்ணிட்டேன் எனக்கு டெய்லி ட்ரேட் வருமா அப்படின்ற மாதிரி கேட்காதீங்க. மார்க்கெட் சரியில்லைருந்தால் எடுப்பேன். பட் எடுக்கிறது கொஞ்சம் நல்ல காலாக எடுத்து உங்களுக்கு வந்து ஃபில்ட்ரு பண்ணி தான் கொடுப்பேன். ஓகேவா? ரொம்ப ரிஸ்க் இல்லாத கால், நல்ல ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி கால். ஸோ இது வரைக்கும் கொடுத்த கால் எல்லாமே வந்து ப்ளஸில் தான் முடிஞ்சிருக்கு. இப்போ மீம் காயின்ஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகலை. மீம் காயின் நான் ஆல்ரெடி மீம் காயின் நம்மளை வந்து ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். மீம் காயின் கால்ஸ்லாம் நான் கொடுப்பேன்ட்டு. மீம் காயின் கால்ஸ் எதுவும் நல்ல கால் எனக்கு கிடைக்கிது அப்படின்னா அதையும் வந்து அந்த குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுவேன். இதை தாண்டி ட்ரெண்டிங் பபுள் டோக்கன் ஃபில்டர் அப்படின்றது இதுக்கு கொடுத்தது சேம் இதே தான். நீங்கள் வந்து ட்ரெண்டிங் டோக்கன்ஸை ஃபில்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து வெப்சைட்லேயே வந்து ட்ரெண்டிங் டோக்கன் பபுள் ஃபில்டர்னு ஒன்று இருக்குது. அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து அதை வந்து ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் மெட்டியோரா ஸ்ட்ராட்டஜிக்கான டூல்ஸ் என்னென்னா வந்து நம்மளே வந்து ஒரு டூல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதாவது ஒன்றும் தெரியுமா, எந்த டோக்கனை செலக்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதுக்கான டூல் நம்மள்கிட்டே இருக்குது. அந்த டூல் என்னென்னா வந்து நம்மளே வந்து ரெடி பண்ண ஒரு டெலகிராம் பாட். எவ்ரி செகண்ட் டிடெக்ட் பண்ணுற டோக்கன் எல்லாத்தையும் இதில் வந்து லிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதில் இருந்தே வந்து ஹை ப்ரியாரிட்டின்ற மாதிரி ஒன்று காட்டும். அதுக்கப்புறமேட்டு ஸ்டாண்டர்ட் அலர்ட்டுன்னு ஒன்று காட்டும், இன்ஸ்டன்ட் அலர்ட். இப்போ ஹை ப்ரியாரிட்டினா உங்களுக்கு ரிஸ்க் ரொம்ப கம்மி. அதில் வந்து 30 மினிட்ஸ் ஃபீஸு, 30 மினிட்ஸ் வால்யூம். 30 மினிட்ஸ் ஃபீஸ் கம்மியாக இருக்குன்னா அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. 30 மினிட்ஸ் ஃபீஸ் அதிகமாக இருக்கிற ஹை ப்ரியாரிட்டி டோக்கன் கிடைக்கிது அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அட்ரஸும் இங்கேயே இருக்கும், உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் இதிலே வந்துடும். மெட்டியோரா சார்ட் இப்போ நீங்கள் டேரெக்டாக மெட்டியோரா போய் பார்க்கணுன்னாலும் போகலாம். அதோட சார்ட் இப்போ எப்படி இருக்குது, மேலே இருக்கா கீழே இருக்கா எல்லாத்தையும் நீங்கள் இதிலேயே அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டோக்கன் வந்து கீழே பாட்டமில் இருக்குது அப்படின்றது இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த சார்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடிஞ்சா அங்கேருந்தே. ஸோ இதை மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நம்மள்ட்டே வந்து ஒரு டூல் இருக்குது. இந்த டூலுக்கான லிங்க்குமே வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் வந்து ஷேர் பண்ணிடுவோம். ஓகேவா? ஆனுவல் ப்ரோ அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது. அதில் வந்து மெட்டியோரா பற்றிலாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து எனக்கு வந்து நான் மந்த்லி வாங்கலை ப்ரோ, எனக்கு வந்து ஆனுவல் மாதிரி வாங்கிக்கிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் $10 கொடுத்தீங்க அப்படின்னா 100 ஸ்க்ரீன்ஷாட். அதே வந்து 12 மந்த்துக்குனா $120 கொடுத்தாலும் 1000 ஸ்க்ரீன்ஷாட் தான் வரும். பட் நீங்கள் வந்து $100 கொடுத்தாலே 1500 ஸ்க்ரீன்ஷாட் வரைக்கும் வாங்கிக்கலாம். ஸோ ஆனுவல் பேக்காக நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆனுவல் பேக்காக வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். என்னமோ போடுறீங்க, ஏதோ இங்கிலீஷில் போடுறீங்க, ஏதோ வந்து ப்ராஃபிட்னு போடுறீங்க, பட் ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி கேட்டிங்க. நான் இதை வீடியோ எடுக்கணும் அப்படின்ற ஐடியாவே கிடையாது. ரிப்பீட்டடாக என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒரு சிலர், நம்மளை வந்து ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறவங்களாம். ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருந்தேன். இதை தாண்டி வந்து நியூவாகவே நிறையா பேர் இருப்பீங்க. கிரிப்டோவில் வந்து ட்ரேடிங் மட்டும்தான் இருக்குது, பை அண்ட் செல்லு, மேலே போனால் வந்து செல் பண்ணணும், கீழே வந்தால் வாங்கணும் அப்படின்றது மட்டும் நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க. கிரிப்டோவில் வந்து நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நம்மளே நிறையா விதமான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் நம்மளோட பழைய சேனலில். எல்லாமே போயிடுச்சு, டெர்மினேட் ஆயிடுச்சு. சரி, ஓகே, அதை முடிஞ்சு போச்சு, அதை பற்றி பேச வேணாம். ஸோ இது மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கூட பே பண்ணால் மட்டும்தான் சொல்லி தருவியா அப்படின்லாம் கிடையாது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உண்மையாலுமே வேலிடான டவுட் இருக்குது அப்படின்னா என்னோடய டிஎம் அட்ரஸையும் வந்து நான் டெலகிராமில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். அதில் வந்து உங்களுக்கு வேலிடாக இதை பற்றின டவுட்ஸ் இருக்குது, தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து கேளுங்க. கண்டிப்பாக நான் கைட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள், அப்புறமேட்டு தான் லேர்னில் இருக்கிற எல்லாம் கட் பண்ணால் ஏர்ன் பண்ண முடியும். இதோட இந்த வீடியோ முடியுது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு கிரிப்டோ ரிலேட்டட் வீடியோவில் மீட் பண்ணலாம். until then see you, bye bye.